Running, my dear friends. இன்னைக்கு 5 கிலோமீட்டர் ஓட முடியல. செம்ம நீ பெயின். 2.8 கிலோமீட்டர்ஸில் கரெக்டாக நீ பெயின் ஆரம்பிச்சது. சரி அப்படியே ஸ்லோவாக ஓடி முடிச்சிடலான்னு பார்த்தேன். 200 மீட்டர்ஸ்லேயே பெயின் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். 3 கிலோமீட்டர்லேயே என் பண்ணிட்டேன் ரன்னிங்கை. இன்னைக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. நல்லா வார்ம் அப் பண்ணேன், ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் ஆரம்பித்தேன். சரி ஓகே, எனிவே இன்னைக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நாளைக்கு இந்த 2 கிலோமீட்டரும் நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் சேர்த்து 7 கிலோமீட்டர் ஓட முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நான் புஷ் பண்ணி ஓடி இருப்பேன், ஓடாதுன்னு ஃபுல் மனசு சொல்லுது. இதை பெருசாக இன்ஜுரி ஆக்கிட போகுது. அதனால் சேஃபாக என் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்னு பார்த்துட்டு. எனிவே நீங்கள் விட்டுறாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தடைகள் வரும், அதெல்லாம் உடச்சிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கம்பேக் கொடுக்கணும். நம்மளால் முடியாத எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக ஆரம்பிங்க. ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க, திருப்பி 2 நாள் பண்ணுங்கள். நான் எடுத்த உடனே எல்லாரும் வாரத்தில் 7 நாளும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 1 மாதம் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடிக்கு ரெக்கவரி முக்கியம். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் ரெக்கவரி கிடைக்கும். மேபி இந்த 2 நாள் நான் சரியாக தூங்காத கூட நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்காம இருக்கலாம். எனிவே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், கம்பேக் கொடுப்போம். டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? லவ் யூ ஆல். நாளைக்கு கம்பேக் கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். See you.